மியான்மரில் மோசடி செயல்களில் ஈடுபட்டு வந்த 7000 வெளிநாட்டினரை திருப்பி அனுப்பும் பணி தீவிரமடைந்திருக்கிறது. மோசடி செய்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு ஒரே இடத்தில் பல நிறுவனங்கள் செயல்பட்டு வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு இடம் மியான்மரில் இருக்கிறது. தாய்லாந்தை ஒட்டிய மியான்மர் பகுதியில் ஆன்லைன் மோசடி செய்வதற்கு என்றே பல நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இவற்றிலிருந்து இந்தியா உட்பட பல நாட்டு மக்களிடமும் சைபர் மோசடிகள் நடைபெற்றுள்ளன. செல்போன்களுக்கு மெசேஜ் அனுப்பி வங்கி கணக்கை முடக்கி பணம் திருடுவது, கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்ய அழைத்து பணம் வாங்கி ஏமாற்றுவது என பல வகைப்பட்ட மோசடிகள் நடைபெற்று வந்தன. இதில் சீனா, தாய்லாந்து உள்ளிட்ட பல நாடுகளிலிருந்தும் இளைஞர்கள் கடத்தி கொண்டு வரப்பட்டு மோசடி தொழிலில் பயன்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் பின்னணியில் சீனர்கள் உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் இந்த தொழிலுக்கு ஆயுதம் தாங்கிய உள்ளூர் குழுக்கள் பாதுகாப்பு அளித்து வந்தன. கடந்த 30 ஆண்டுகளாகவே இந்த மோசடி மையங்கள் செயல்பட்டு வரும் நிலையில் இவற்றால் பல ஆயிரம் கோடி டாலர் அளவிற்கு உலகெங்கும் மோசடி நடைபெறுவதாக ஐநா எச்சரித்தது. இந்த மோசடி மையங்கள் பெரிய தலைவலியாக மாறிவரும் நிலையில் சீனா, தாய்லாந்து, மியான்மர் ஆகிய 3 நாடுகளும் இணைந்து இந்த மையங்களை அழிக்க தீவிர முயற்சி எடுத்து வருகின்றன. முதல் கட்டமாக இந்த மையங்களில் உள்ளவர்கள் அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். சீனர்கள் அருகே உள்ள தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து விமானம் மூலம் சீனாவுக்கு அனுப்பப்படுகின்றனர். இதற்காக வரும் 9ஆம் தேதி வரை 19 சிறப்பு விமானங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அடுத்த சில நாட்களுக்குள் மொத்தம் 7000 பேர் வெளியேற்றப்பட உள்ள நிலையில் இதில் சீனர்கள் மட்டும் 1500 பேரை சீனா திரும்ப அழைத்துக் கொள்ள உள்ளது. இந்த மையங்களில் இந்திய இளைஞர்கள் சிலரும் பணிபுரிந்து வந்த நிலையில் அவர்களும் ஏற்கனவே திரும்ப அழைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர்.